ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்கணும். மல்லி வேறு பெரிய எபிசோட்லையும் போன எபிசோட்லையும் என்ன நடிச்சுன்னா குட்டி ப்ரோமோ ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியாவும் நம்முடைய ரணபுண்ணியம்மாவும் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து வரக்கூடாது, வந்தீங்களான வந்து கொளுத்தியே போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த போதுமொன்று அம்மா வந்து மிரட்டுறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து நான் ஆசைற ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் என்னை வந்து வீட்டுக்குள்ளே வந்து விடலைன்னா நான் வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுன்றாங்க. நான் வந்து பெரிய பெரிய போலீஸை வந்து பார்த்துவேன் அப்படின்ற இந்த ராஜி சொன்னதுக்கு சரி பண்ணு, உங்களுடைய போதும் முன்னும் அம்மா வந்து சொன்னாங்க பார்த்தியா, இப்படி தான் வந்து எங்களை வந்து 2 பேரும் வந்து சேர்த்து வீட்டுக்குள்ளே வந்தால் கொளுத்திடுவேன்னு. அதை வந்து நான் வந்து கேட்லேருந்து வரப்போ வந்து ஆடியோ வந்து ஆன் பண்ணிட்டேன், என் கையில் வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு அவங்க பேசுனது எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது, நான் அதெல்லாம் சும்மா தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி இந்த போதுமன் கேள்வி வந்து ஆக்டிங் பண்ணுற வரைக்குள்ளே வந்து நீ ஆக்டிங் பண்ணியா எது பண்ணியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து போலீஸ்க்கு அனுப்புனா நீங்கள் எல்லோரும் வந்து நேராக வந்து உள்ளே போய் கழித்திங்கணும், வசதி எப்படி எங்களை வந்து உள்ளே விட்றீங்களா என்ன அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து மிரட்டிட்டு நம்முடைய அன்னபூர்ணியமாகவும் நம்ம இலக்கியம் வந்து வீட்டில் வந்து காலை எடுத்து வைக்க போகிறாங்க. வீட்டில் காலை எடுத்து வச்சது மாதிரி நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா பூந்த வீட்டில் வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்றதுக்காக வந்து விளக்கம் வந்து ஏற்றுறாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த ரஞ்சிதா, இந்த ராஜி, இந்த போதுமூணு கிழவி, நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நின்று வந்து பேசுகிறாங்க. எப்படியே வந்து என் வாழ்க்கையை வந்து தட்டி பறிச்சுட்டு இல்லை மல்லி, இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு கண்டிப்பாக வந்து நிலைக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். ஏய் ரஞ்சிதா, நீ மரியாதையோடு வந்து பேசு, அவள் இந்த வீட்டோட மருமக, இந்த வாழ்க்கை வந்து அவளுக்கு நிலைக்காதோ அது அவளுடைய கையில் இருக்குது. நீங்கள் ஏதோ வந்து நீங்கள் சதி பண்ணி அவளுடைய வாழ்க்கையை வந்து அழிக்கணும்னு பார்த்தீங்களான்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இது ஃபுல்லாகவே வந்து போலீஸோட கஸ்டடியிலேருந்து கல்யாணம் ஆனதுலேருந்து எல்லாமே வந்து அதனால் வந்து சட்டம் உங்களை வந்து சும்மா விட்டாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓடி போனவ தாங்க இந்த ரஞ்சிதா. அப்படியே போயிட்டு வந்து எதுக்கு உயிர் வாழணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆக்டிங்கை போட்டுடணுன்றதுக்காக வந்து எப்படியாவது வந்து இந்த சொத்தெல்லாம் வந்து வாயில் போட்டுக்கணும் அப்படின்றதுக்காக போயிட்டு தூக்கில் போடுற மாதிரி வந்து நடிக்க போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்மளுடைய போதுமணி கேள்வி எல்லாம் போயிட்டு கதவை தட்டுறாங்க. அதே சமயம் வந்து நம்முடைய விஜய் சார் வந்து அந்த ரஞ்சிதாவை பார்த்து பரிதாபப்படுவாங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்காக தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து பாவங்க, இவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு எப்படி தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ போகிறாங்கன்றதாங்க வந்து வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போக போகிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு வந்து முதல்ல வரீங்கன்னா மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய விஜய் பார்த்தீங்கன்னா இந்த ராஜி, இந்த போதுமன் கிழவி வந்து ஆடுற பக்கம் இவங்க பக்கம் வந்து சாய் வரா இல்லை நம்மளுடைய மல்லிகை எழுத்துல வந்து தாழ்கட்ட இனிமேல் வந்து மல்லிகை வந்து புருஷனாக வாழ போகிறேன்றது சொல்ல போகிறாங்களா அப்படின்றத இருக்க போது மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.